மோடி 2.0 அரசுடைய கடைசி அமைச்சரவை கூட்டம் டெல்லியில தலைநகரத்தில் கூடியிருக்கிறது. இது சம்பிரதாய பூர்வமான அமைச்சரவை கூட்டம். மோடி 2.0 அரசுடைய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடியிருக்கிறது. இதில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு சம்பிரதாய பூர்வமாக அனுப்பி வைக்கப்படும். அதாவது கடந்த ஆட்சி 2019 உருவான ஆட்சி நிறைவு பெறுகிறது. அந்த ஆட்சியுடைய நிறைவு அமைச்சரவை கூட்டம் கூடியிருக்கிறது. இதனது தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதற்கு பிறகு புதிய பிரதமர் பொறுப்பேற்கும் வரைக்கும் இது ஒரு காபந்து அரசாக தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய ஆட்சியை அமைக்கிறதுக்கு என்டிஏ முயற்சி செய்கிறது. மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கிறதுக்கு என்டிஏ முடிவு செய்கிறது. இந்தியா கூட்டணியும் இதை எப்படி எதிர்கொள்ளலாம், ஆட்சி அமைக்கலாமா வேண்டாமா, அதற்கான முயற்சிகளை எடுக்கலாமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா என்று அந்த தரப்பும் கூட உற்று கவனித்து வருகிறது. இந்த நிலையில் ஆட்சி கலைப்புக்கான அதாவது இந்த கூட்டம் சம்பிரதாய பூர்வமான கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் கூடியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களோடு டெல்லியிலிருந்து பல முக்கிய தகவல்களோடு ரமேஷ்குமார் ஓவர் டு யூ. அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்றைக்கு வெளியாக இருக்கின்றது. புதிய 18வது மக்களவையை தேர்ந்தெடுப்பதற்காக தான் தேர்தல் நடைபெற்றது. தற்போது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்று வரக்கூடியது 17வது மக்களவை. எனவே புதிய அரசு பதவியேற்க வேண்டும். அந்த அடிப்படையில் பிரதமர் மோடி தலைமையில் தற்போது மத்திய அமைச்சரவை கூட்டம் அவரது இல்லத்தில் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக இந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் 17வது மக்களவையை கலைப்பதற்கு இந்த அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் 17வது மக்களவை கலைக்கப்படுவதாக ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிப்பார். அதன் பிறகு தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய பட்டியலை குடியரசுத் தலைவரிடம் வழங்கும். அதனை அடிப்படையாக கொண்டு குடியரசுத் தலைவர் 18வது மக்களவையை அமைப்பதற்கான பணிகளில் இறங்குவார். அதுதான் நடைமுறை. அதற்கான நடைமுறை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதமர் மோடி தலைமையில் 2வது ஆட்சி காலத்தில் நடைபெறுகின்ற கடைசி அமைச்சரவை கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இது அரசு பூர்வமான அமைச்சரவை கூட்டம் என்றாலும் கூட இது அரசு ரீதியாக எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படாது. முழுக்க பிரதமர் மோடி தலைமையிலான 17வது மக்களவையை கலைக்க வேண்டும் என்ற தீர்மானம் இயற்றுவதற்காகத்தான் இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக தேர்தலில் 3வது முறையாக பிரதமர் மோடி வெற்றி பெற்றிருப்பதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அமைச்சரவை கூட்டத்திலே நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரின் சார்பிலே ஒரு நோட் ஒன்று சமர்ப்பிக்கப்படும். அதாவது இந்த 17வது மக்களவையை கலைப்பது என்கிற ஒரு நோட் ஒன்று அமைச்சரவையிலே சமர்ப்பிக்கப்படும். அந்த நோட்டின் அடிப்படையில் மக்களவையை கலைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அநேகமாக இன்று மதியம் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து அந்த மக்களவையை கலைப்பதற்கான அந்த பரிந்துரை கடிதத்தை நேரில் வழங்குவார் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனை தொடர்ந்து இன்றைக்கு மாலை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதம் கோரப்படும். லெட்டர் ஆஃப் சப்போர்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஆதரவு கடிதம் கோரப்படும். அந்த பாஜகவுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கொண்ட பட்டியல், கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதம் ஆகியவற்றை எல்லாம் பிரதமர் மோடி எடுத்துக்கொண்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து இன்று இரவே ஆட்சி அமைப்பதற்கு
உரிமை கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து இன்னும் ஓரிரு நாட்களில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்பார் என்று தேசிய வட்டாரங்கள் கூறுகின்றன. இடைப்பட்ட காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மோடி 2.0 அரசு என்பது காபந்து அரசாக தொடர குடியரசுத் தலைவரால் கேட்டுக்கொள்ளப்படும் இல்லையா ரமேஷ்? கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அதை தாண்டி என்னுடைய கேள்வி, இந்த என்டிஏ கூட்டத்தில் ஏதாவது சர்ப்ரைசஸ் எதிர்பார்க்கப்படுகிறதா? இல்லை அவங்களால சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்தும் நிதிஷ்குமார் கிட்ட இருந்தும் அந்த ஆதரவை உறுதிப்படுத்த முடிந்திருக்கிறதா? நிச்சயமா நேரில் சந்தித்து பேசியிருந்தாலும் கூட பேக் சேனல்ஸ்ல நிறைய கம்யூனிகேஷன்ஸ், இவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, எது சாத்தியப்படும், இவையெல்லாம் ஏற்கனவே அதற்கான ப்ராசஸ் தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். என்டிஏ எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, எல்லா பார்ட்னர்ஸையும் உள்ளடக்கி ஒரு உறுதியான என்டிஏ அரசு அமைய முடியும் அப்படிங்கிறதுல? ஏன்னா இந்தியா கூட்டணியும் அதற்கான முயற்சிகளை நம்ம அரசு அமைக்கலாமா, நம்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படிங்கிற முயற்சியை அந்த தரப்பும் எடுத்து வரதை பார்க்கிறோம். வாட் ஆர் யூ ஹியரிங் ஃப்ரம் யுவர் சோர்சஸ்? அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த கூட்டணி கட்சிகளை பொறுத்தவரை சில டிமாண்டுகள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் வெளிப்படையாக எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திலே பேச மாட்டார்கள். இன்றைய தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதாவது எல்லா கட்சிகளும் சில நிபந்தனைகளை விதிப்பார்கள். இப்போ உதாரணமாக தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுக்கலாம். அதே போல நிதிஷ்குமாரை பொறுத்தவரை எங்களுக்கு நீங்க பீகாருக்கு சிறப்பு தொகுப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு காமன் மினிமம் புரோகிராமை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏற்கனவே வாஜ்பாய் அவர்கள் காலத்தில் கூட பல கட்சிகள் ஒன்றிணைத்துதான் அவர் ஆட்சியை நடத்தினார். அப்போது குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று உருவாக்கப்பட்டது. அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வாஜ்பாய் அவர்கள் நடத்தினார். எனவே அந்த அடிப்படையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை பெறுவது மற்றும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு என்று ஒரு கன்வீனர் ஒருவரை நியமிப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் காலம் தாழ்த்தாது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கடிதத்தை விரைவாக பெற்று குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைப்பதுதான் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. மற்ற சில டிமாண்டுகள் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல இருக்கலாம். அவற்றையெல்லாம் இப்போதே பேசிவிட மாட்டார்கள். நிச்சயமாக தனிப்பட்ட முறையில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை பிரதமர் மோடி, நட்டா, அமித்ஷா ஆகியோருடைய சந்தித்து தனிப்பட்ட முறையில் அது குறித்தெல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் பாஜகவிற்கு தற்போது நேரம் மிக குறைவாக இருக்கின்றது. அரசியலை பொறுத்தவரை உங்களுக்கு நன்கு தெரியும், ஒரு நாள் என்பது ஒரு யுகத்திற்கு சமம் என்று சொல்வார்கள். எனவே ஒரு நாள் காலதாமதம் ஆனால் கூட எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணிகள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கள் சார்பில் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே எந்த ஒரு ரிஸ்கையும் எடுப்பதற்கு பாஜக தயாராக இல்லை. உடனடியாக காலம் தாழ்த்தாது ஆதரவு கடிதத்தை பெற்று குடியரசுத் தலைவரை சந்தித்து உடனடியாக பிரதமராக பொறுப்பேற்பது என்பதுதான் தற்போதைய முதன்மை நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை அமைச்சரவை யார் என்பது பின்னர் தீர்மானிக்கப்படலாம். ஆனால் பிரதமராக முதலில் மோடி பதவியேற்றுவிட்டு அதன் பிறகு வேறு ஒரு நாளில் கூட யார் யாருக்கு என்னென்ன அமைச்சரவை என்பது முடிவு செய்யப்பட்டு அமைச்சரவை வேறு ஒரு நாளில் பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வட்டாரத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க உறுதியும் கூட செஞ்சிருக்கலாம். அதாவது ஒரு மீண்டும் மோடி 3.0 ஆட்சி அமைந்தால் அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றால் அது ஒரு கோலாகலமா ஜூன் 10ஆம் தேதி போல இந்த பதவியேற்பு விழா நடத்தலாம் அப்படின்லாம் செய்தி உலா வந்தது. யூ மைட் நோ பெட்டர், நீங்க அதை உறுதி செய்யலாம், இல்லை அதை நீங்க விளக்கலாம். ஆனா இப்போ அந்த ஒரு லக்ஸுரி ஆஃப் டைம் நீங்க சொல்வது போல காலம் தாழ்த்தினால் மற்ற தரப்பும் கூட முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அப்படிங்கும்போது இந்த பதவியேற்பு வைபவத்தை ரொம்ப விரைவாகவே நடத்துறதுக்கு ப்ரீபோன் பண்றதுக்கான முயற்சிகள் இருக்கிறதா? பதவியேற்பு இருந்தால் ஆட்சி அமைப்பு இன்னைக்கே டிசால்வ் பண்ற கடிதத்தை கொடுப்பார், இன்னைக்கே ஆட்சி அமைக்க உரிமையும் கோருவார் அப்படின்னு சொல்லும்போது பதவியேற்பு விழா சில நாட்கள்ல நடக்குமா, நாளையே நடக்கலாமா, இல்ல அவங்க முன்பு திட்டமிட்ட நாள்ல நடக்கலாமா? அதாவது இதற்கு முன்பு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் உண்மையில் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த நாள் என்பது ஜூன் 7ஆம் தேதி. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாகவே இன்றைக்கே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடக்கிறது. அந்த 7ஆம் தேதியிலிருந்து கணக்கு பார்த்தால் ஒரு தோராயமாக ஜூன் 9 அல்லது ஜூன் 10ஆம் தேதி பதவியேற்பு விழா இருக்கலாம் என்று முன்பு பேசப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அந்த சூழ்நிலை என்பது மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனால் பாஜக வட்டாரங்களில் பிரதமர் மோடி நேற்றைய தினமே குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்க வேண்டும் என்றெல்லாம் கூட பேசப்பட்டது. ஆனால் உடனடியாக அது சாத்தியமில்லை. சில அரசியல் ரீதியான நடைமுறைகள் இருக்கிறது. குறிப்பாக அமைச்சரவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றுவது உள்ளிட்ட சில நடைமுறைகள் இருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு அந்த நடைமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
இன்றைக்கே அவர் குடியரசுத் தலைவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார். அநேகமாக நாளை அல்லது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்று பிரதமர் மோடி பிரதமராக பதவியேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அமைச்சரவை நீங்கள் சொல்வது போல உடனடியாக இருக்குமா இருக்காதா என்பதை நாம் கூற முடியாது. என்றால் இது சில கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவும் அடங்கி இருக்கின்றது. அவர்கள் சில டிமாண்டுகளை வைப்பார்கள். எங்களுக்கு இந்த அமைச்சர் வேண்டும், அந்த அமைச்சர் வேண்டும், இத்தனை அமைச்சர் பதவிகள் வேண்டும் என்றெல்லாம் கூட கோரிக்கை வைப்பார்கள். அவற்றையெல்லாம் கலந்து பேசி தீர்மானிப்பதற்கு சில நாட்கள் ஆகலாம். குறிப்பாக சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை தங்களுக்கு 4 பவர்ஃபுல் போர்ட்போலியோ வேண்டும் என்று கேட்பதாக எனக்கு சற்று முன்னதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஆந்திர நண்பர்களிடம் பேசிய போது இந்த தகவலை அவர்கள் கூறியிருக்கின்றனர். எனவே அதற்கெல்லாம் சில காலதாமதமாகும். அதுவரை இவர்களுக்கு கால அவகாசம் என்பது இல்லை. எனவே உடனடியாக பிரதமர் மோடி அவர் பதவியேற்றுக் கொண்டு விட்டு அதன் பிறகு அமைச்சரவை பதவியேற்பு இருக்கும் என்று கூறப்படுகின்றது. கடந்த முறை கூட என்ன நடந்தது என்றால், என்னுடைய நினைவுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அடுத்த சிறிது நேரத்திலேயே பிரதமராக நியமித்து குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து அறிவிப்பு வந்தது. அரசியல் சட்டத்திலே அதற்கு இடம் இருக்கிறது. பிரசிடென்ட் தனக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் பிரதமராக அவரை நியமித்தார். அதன் பிறகு 2 நாட்கள் கழித்துதான் பிரதமருடைய பதவியேற்பு என்பது இருந்தது. எனவே இன்றைக்கும் கூட அது போன்ற ஒரு காட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ரைட். ஒரு புதிய காலத்துக்கு நம்ம போகின்றோம். வரக்கூடிய ஆட்சி என்பது மோடி சர்க்கார் என்பதை தாண்டி என்டிஏ சர்க்காராகத்தான் இருக்க போகிறது. அவருடைய முயற்சி பலன் பெற்றால் என்பது குறிப்பிடத்தக்கது. 1989 2014 வரைக்கும் கூட்டணி அரசுகளை தான் நம்ம பார்த்து வந்திருக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.